அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்ன ஆணை அம்பலத்தே வள்ளல் திருமலரடி வாழ்க வாழ்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே வாழ்க. நிறைய அன்பர்கள் என்கிட்ட இந்த ஜோதிடம் பார்க்குறேன், எண்கணிதம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், அப்புறம் இந்த மாந்திரிகத்தை பற்றி நிறையா பேசுகிறேன். இதை கால்குலேட் பண்ணி நிறைய அன்பர்கள் ஒரு அதிர்ஷ்டம், இந்த ஷேர் மார்க்கெட்டு, அந்த ரேஸ் பந்தயம், லாட்டரி, இந்த மாதிரி எதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? மனுஷனா பண்ண எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி கூட கேரளாவில் நிறையா லாட்ரி சீட்டு கோடிக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்றைக்கி லாட்ரி பம்பர் பரிசு விழுது. நிறைய பேருக்கு விழுந்து நிற்குது. அப்படியே நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். அதில் என் நண்பர் ஒருத்தர் அது மாதிரி நான் ஒரு டைமில் ஒரு டேட்டு கொடுத்து பிக்ஸ் பண்ணி அந்த டைமில் லாட்ரி சீட்டு வாங்கி அவர் வின் பண்ணிக்கிறாரு. அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்படாதெல்லாம் ரகசியமாக இருக்கேன். அந்த லாட்ரி சீட்டு விஷயத்துலாம் அதிகமாக இன்னாருக்கு பப்ளிக்கில் சொல்லக்கூடாது. அதுலேயும் வேறு மாநிலத்து லாட்ரி சீட்டு அது சொன்னால் அதனால் பாதிப்பு நான் அவர் பேரை சொல்லவோ அவர் அட்ரஸ் சொல்லவோ விரும்பலை. இருந்தாலும் நான் நடந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு ஒரு எளிய மரம் ஒன்று இருக்குது. என்ன மரம்னா, சூதாட்டத்தில் பெரிய ஆள் நம்ம மகாபாரதத்தில் சகுனி சூதாட்டத்தில் ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகுனி அவங்க அப்பா துரியோதனருக்கெல்லாம் ரொம்ப எதிர்ப்பாக இருந்தார். அவன் இதேமாரி துரியோதனன் மாரி 100 பேர் அவங்க சகுனியுடைய காந்தார தேசத்தை ஆண்டவன் தான் சகுனி. அவங்களுக்கு 100 பேர் இதேமாரி அந்த 100 பேரும் ஜெயிலில் போட்டு அடைச்சி சித்திரவதை பண்ணால் துரியோதனன் அப்பா திரையராட்சியில் அவனை பழி வாங்கணும், அவன் குடும்பத்தை பழி வாங்கணும். அந்த 100 பேர் செத்தாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கொட்டாஞ்சி கூழ் கொடுத்து சாப்பிட்டுட்டு உயிர் வாழ சொன்னாங்க. அது முடியல. இந்த 100 பேர் கொட்டாஞ்சி கூழை வாங்கி கொடுத்துட்டு சகுனி உயிர் வாழ்ந்து துரியோதனை கூட இருந்து குழிப்பறிச்சு துரோகம் பண்ணி அவனை தோற்கடித்து வீணாக்கிறவன் சகுனி. அது மகாபாரதத்தில் படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும். அந்த சகுனியினுடைய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மை ஒன்று தயார் பண்ணணும். அது என்ன சாதாரண சிம்பிளான மையினா பெருசாலாம் ஒரு மூலிகை அதெல்லாம் ஒன்று கிடையாது. சாதாரண இருக்குமே போதும். நல்ல ஒரு 4 நாள் உங்கள் பட்சி அரசில் இருக்கும்போது, இல்லை உங்களுக்கு நல்ல நேரம் ஓரை சுப ஓரை நல்ல ஓரை சந்திர ஓரை புதன் ஓரை சுக்கிர ஓரை குரு ஓரை இருக்கும்போது, பட்சி நல்லா அந்த பஞ்சபட்சி பார்க்குறதுங்க பரவாயில்ல. நல்லா பட்சி இருக்கும்போது அரசியல் ஊனில் இருக்கும்போது கரிசலை வெள்ளை கரிசனாங்கண்ணி செடி இருக்கிற இடத்த கையில் நல்லா விபூதி தடவிட்டு வேரோடு பிடிங்கி எடுத்துக்கணும். திட்டமாக ஒரு 4 இன்ச் செடி திட்டமாக அதிகமாக வேண்டியதில்லை. பிடிங்கி எடுத்து தண்ணியில் ஆட்டி சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு மேலே நல்லா அப்படியே காயை கொண்டாந்து பச்சையாக கொண்டாந்து கல்வத்தில் விட்டு நல்லா அரைச்சி கூட என்ன பண்ணு, வெள்ளை இருக்கும் பால் இருக்குல்ல, அந்த பாலை செடியில் கறந்து அந்த அரைச்சி தான் வாழை இலையில் எடுத்துக்கணும். அப்படியே ஏன்னா நம்ம வெள்ளை இருக்குது பூரா எடுத்து பால் அந்த அளவுக்கு சுரக்காது, திட்டமாக தான் சுரக்கும் வெள்ளை இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வெள்ளை இருக்க பாலை எடுத்து அந்த அரைச்ச வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த இதில் சாந்து இருக்கும். அதாவது எப்படின்னா கொண்டு நம்ம பொறுக்க மாதிரி நம்ம சாந்து மாதிரி அரைச்சி வச்சு கெட்டியாக அது கூட வெள்ளை இருக்கும் பாலை கறந்து நல்லா மறுபடியும் ஒட்ட அரைச்சி அந்த கரிசலாங்கண்ணி என்னுடைய அந்த அரைச்ச அந்த சாந்து நல்லா கட்டியாக குழந்தை இருக்கும். அதை எடுத்து வெள்ளை இருக்கும் பாலை விட்டு மறுபடியும் நல்லா அரைக்கணும். ஒரு 2 தரம் 3 தரம் ஒரு மணி நேரம் ஒரு சாமம் நல்லா மழையாக அரைக்கணும். அரைச்சி நல்லா உருண்டையாக ஊற்றி இல்லை தட்டி நிழல் பாடத்திலே காய வச்சு ஒரு பீங்கான்லையோ ஒரு கண்ணாடி கிளாஸ்லையோ, மற்ற இருந்தால் மண்பாண்டம் அதெல்லாம் வைக்கக்கூடாது. கண்ணாடி பீங்கான்லாம் நல்லது. ஏன்னா ஈரப்பதம் படாத இருக்கும். அதனால் அதில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் லாட்ரி சீட்டு என்றைக்கு வாங்குறீங்களோ, லாட்ரி சீட்டு அல்லது ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கு விளையாட போகிறீங்களோ என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, அந்த அரைச்சி வச்சு வெள்ளை இருக்கும் பாலினுடைய பாலில் அரைச்சி வச்ச வெள்ளை இருக்கும் பாலும் கரிசலாங்கண்ணியும் சேர்ந்து அரைச்சா அந்த சாந்தில் போட்டுக்கிற உண்டையை உரிச்சி வச்சிக்கிங்கள, இந்த மாத்திரை மாதிரி ஒன்றை எடுத்து
தாய்ப்பால் இருக்கணும். தாய்ப்பால்னா குழந்தை பால் கொடுக்குறாங்க தாய்மார்கள், அவங்ககிட்ட சும்மா யாராவது வந்தாக்கா இந்த மாதிரி ஒரு வைத்தியத்துக்கு வேணும், சும்மா ஒரு 2 பேர் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு விட்டாக போதும். அதை கூட வச்சு உங்கள் நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துக்கு வச்சுக்கிட்டு போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் விளாட்னாலும் சரி, லாட்ரி செட்டு எடுத்தாலும் சரி, குதிரை பந்தயம் கட்டாலும் சரி, கோழி சண்டையில் பந்தயம் கட்டாலும் சரி, சூதாட்டில் வெள்ளாலும் சரி, ஜெயிப்பது உறுதி. இதுக்கு என்னன்னா இந்த மாதிரி இதை மைய வச்சுக்கின்னு சகுனி மந்திரம், தத்த சகுனி நில்லு எதிரி கெழுப்பும் ஜெயிப்பும் எனக்கே வெல்ல வேண்டும், இதான் மந்திரம். தத்த சகுனி நில்லு எதிரி கெழுப்பும் ஜெயிப்பும் எனக்கு ஜெயமாக வேண்டும், எனக்கே வெல்ல வேண்டும், நானே வெல்ல வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், தத்த சகுனி நில்லு எதிரி கெழுப்பும் ஜெயிப்பும் எனக்கே ஜெயமாக வேண்டும். இதை கிட்டத்தட்ட ஒரு 10,000 முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல சொல்லிட்டு நீ போய் வாங்குற இடத்த, லாட்டரி சீட்டு வாங்குற இடத்தோ, ஷேர் மார்க்கெட்டை பணம் கட்டுற இடத்தையோ, இல்லை குதிரை பந்தயத்தில் போனாலோ, இல்லை கோழி சண்டை பந்தயத்தில் போனாலோ, சூதாட்டத்தில் போய் நின்று வந்தாலோ ஜெயிப்பது ஒரு. இந்த மந்திரத்தை மனசு நீ நான் இதை பண்ணுறோன்னு வேற எவனுக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா தோத்துட்டு நீ இதை தொடர்ந்து பண்ற. இதை அதே இன்னொரு மந்திரம் இருக்குது, இதுலேயே இன்னொரு மந்திரம் இருக்குது. அதான் இது மலையாளத்தில். இது பாலா அவருடைய மந்திரம், பாலா திரிபுர சுந்தர மந்திரம். ஓம் சுந்தரபாலே கந்தரவ மோகினி பட்டுடுத்தி பரமயோகினி விட்டுடுத்தி விளையாடி வா, இதான் மந்திரம். ஓம் சுந்தரபாலே கந்தரவ மோகினி பட்டுடுத்தி பரமயோகினி விட்டுடுத்தி விளையாடி வா. இதை 10,000 தரம் ஜபம் சித்தி பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்கிற மற்றெல்லாம் முதல்ல சித்தி பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டியா? இது ஒன்று. இதே மாதிரி சொல்லி நான் சொல்கிற மைய அந்த சொல்கிறேன்ல வெள்ளை கசலாங்கண்ணியும் வெள்ளரிக்கும் பாலும் குழைச்ச மைய தாய்ப்பாலில் குழைச்சி பொட்டு வச்சுக்கணும். அது மேலே குங்குத்து வச்சுக்கின்னு போய் இந்த மந்திரத்தை சொல்லி சீட்டு எடு. ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது மெய்யன்பர்களே. நான் கூட ரொம்ப ரொம்ப டீப்பாக போகணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் யார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற கிரகம், 9 கிரகம் யோகத்தை கிரகம் எதுன்னு பார்க்கணும். அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். நீங்கள் எந்த கிழமையில் பார்த்து அந்த நேரம், அந்த நட்சத்திரம் எப்போ வருதோ, அந்த கிழமை எப்போ வருதோ அப்போ பார்த்து இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன பரிசாவது கட்டாயம் விட வாய்ப்பு உண்டு. இதில் அசைக்க முடியாத நம்பிக்கை. ரெண்டாவது, இன்னும் ஒரு மந்திரமும் இருக்குது. இதே மையை தான் யூஸ் பண்ணணும், வேற வாங்கி மை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மந்திரத்தை இதை சொல்கிறேன். ஓம் அகம் நமக, வேற ஒன்று. ஓம் அகம் நமக, ஓம் அகம் நமக, வேற ஒன்று மனசுலேயே சொல்லணும், வெளியே சொல்லக்கூடாது. ஓம் அகம் நமக, ஓம் அகம். இதே அதே மாதிரி ஒரு 10,000 முறை ஜபம் பண்ணி வச்சுக்கணும். இதை சொல்லிக்கினே போய் நான் சொல்கிற மையை வச்சுக்கிட்டு பேசுங்க. அந்த இடத்த பேசி லேட்டஸ்ட்டு, அதாவது இதெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு நான் சொல்கிற மாதிரி பட்சி பார்க்க தெரியும். இதை விட 100% வெல்லலாம். பஞ்சு பட்சியை பார்க்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா 100% பட்சி அரசோ ஊரில் இருக்கும்போது நான் சொல்கிற மையில் வச்சுக்கின்னு நான் சொல்கிற மந்திரத்தை வச்சுக்கின்னு நீ போய் லாட்டரி சீட்டை, அந்த நட்சத்திரம், நீ பிறந்த நாள் கிழமை, உன் நட்சத்திரம் எல்லாம் வர நாளில் நீ சீட்டு எடுத்துனா கட்டாயம் 100% வெல்லலாம். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த மந்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு மந்திரத்தை 10,000 முறை நீங்கள் வேணுமன்றவங்க என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் மந்திரத்தை கூட வேணும்னா எழுதி உங்களை வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் அனுப்புகிறேன். இதை இங்கே நான் பப்ளிக்கில் உடைக்க விரும்பலை, புரியுதா? அதனால் மெய்யன்பர்கள் எல்லோரும் லாட்டரி சீட்டு வாங்க, பரிசு அதிர்ஷ்டம் இல்லைன்றவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, சூதாட்டம் விளாட்றவங்க, குதிரை பந்தயம் போகிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த முறையை கையாண்டிங்கன்னா கட்டாயம் சிம்பிள், அதாவது 1,00,000 ஒரு 5,000 10,000 2,000 வெல்ல வாய்ப்பு நிச்சயமாக 100% உண்டு. இதில் எந்த விதமான சந்தேகமான கன்ஃபார்மாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிற முறையை சொன்னேன். முதல்ல எடுத்ததும் அந்த கரிசலாங்கண்ணியை அரைச்சி நல்லா சாந்தி எடுத்துக்கின்னு வெள்ளரிக்கும் பாலை விட்டு மறுபடியும் கல்வத்தில் அரைக்கணும். மாத்திரையை காய வச்சுக்கணும். காய வச்சுக்கினா போகிற நீ வெளியே போகும்போது தாய்ப்பாலை வாங்கி அந்த மாத்திரையை நுணுக்கி அந்த சாந்தை நல்லா குழைச்சி
நெத்தில பொட்டா வச்சுக்கின்னு நான் சொன்ன மந்திரி இந்த 3 மந்திரம் சொல்லிக்கிறேன். ஓம் சுந்தரபாலே கந்தரமோகினி பட்டுடுத்தி பரமயோகினி விட்டுடுத்தி விளையாடி வா வா. ஸோ இது வந்து பாலா திரிபுர சுந்தரம். ஓம் அகம் நமக, ஓம் அகம் நமக, ஓம் அகம் நமக, ஓம். இது ஒரு மந்திரம். சகுனி மந்திரம் சொல்லிக்கிறேன். சகுனி மந்திரம் ஓம் தத்த தத்த சகுனி நில்லு நில்லு எதிரி கிழிப்பும் ஜெயமும் எனக்கே ஜெயமாக சுவாகா. இதை தான் இதை சொல்லிவிட்டு நீங்கள் லாட் சீட்டு வாங்கினாலும் சரி, எந்த பந்தயத்தில் ஜெயிக்கணும்னாலும் சரி, இல்லை ஒரு பஞ்சாயத்தை போய் பேச போகிறீங்க, லாட் சீட்டு மட்டும் நான் சொல்கிற ஒரு பஞ்சாயத்தில் ஜெயிக்கணும், உன் பக்கம் ஜெயமாகணும்னா நான் சொல்கிற திசையில் நின்றுக்கணும். நல்லா கவனிக்கணும். நான் எந்த திசைன்னா மேற்கு அல்லது தெற்கு நின்றுக்கணும், கிழக்கு முகமாக நின்றுக்கணும். எதிரி வந்து உனக்கும் கீழே நிற்கணும். கிழக்க தெற்கு மேற்கு நீ நிற்கணும், கிழக்க வடக்க அவன் நிற்கணும். உனக்கு சுவாசம் வந்து வலது மூக்கில் சுவாசம் ஓடணும். வலது நாசி இடது நாசி சுவாசம் ஓடும். அந்த வலது நாசியில் சுவாசம் ஓடும்போது நீ அந்த நான் சொல்கிற அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இந்த பொட்டு வச்சிங்கன்னா ஜெயம் நீ தான், பஞ்சாயத்துக்கு போய் நீ தான் வெற்றி அறிஞ்சு வருவேன். இது உண்மை. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதை எப்படி செய்யுன்ற முறை என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்க. உனக்கு இது முழுசாக சொல்லித்தரேன். இன்னும் ஒரு சில ரகசியங்கள் இது மறைக்கப்பட்டிருக்கு. நேரடி வரவங்களுக்கு இதை சொல்லித்தர நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.